அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாப்எக்ஸ் அகாடமியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உரைநடை போர்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம செய்யுள் பார்த்துட்டோம். அடுத்து ஃபஸ்ட்டு எல்லாம் இருக்க உரைநடை போர்ஷன் பார்க்கலாம். அதோட டாபிக் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வரிவடிவ வளர்ச்சி. அதுக்கு முன்னாடி ஜாப்எக்ஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கூட நோட்டிஃபிகேஷன், நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ், ஸ்டடி மெட்டீரியல் சம்மந்தான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குனே தெரிய வரும். இப்போது உரைநடை போர்ஷன் போய் படிக்கலாம் வாங்க. தமிழ் வரிவடிவ வளர்ச்சி, அதாவது மனிதன் தன் கருத்தை பிறருக்கு அறிவிக்க மொழியை கண்டுபிடித்தான். ஒருத்தருக்கு பேசிக்கிறதுக்கு மொழியை கண்டுபிடிச்சான். மொழியை நிலை பெற செய்ய எழுத்துக்களை உருவாக்கினான். மொழியை அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகிறதுக்கு எழுத்தை உருவாக்கினான். எழுத்துக்களின் வரி வடிவங்கள் மொழிக்கு மொழி வேறுபட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மொழிக்கும் வேறு மாதிரி எழுத்துக்கள் இருக்கும் இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. அவை ஒரே மொழியிலும் கூட காலந்தோறும் மாறி வருகின்றன. ஒரே மொழியில் கூட காலந்தோறும் ஒரு காலம் மாற அந்த எழுத்துக்களும் மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வகையில் தமிழ் எழுத்துக்களின் வடிவங்களை ஏற்பட்டுள்ள மாற்றங்களை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதன் தோன்றிய காலத்தில் தனது தேவைகளையும் கருத்துக்களையும் மற்றவர்களுக்கு தெரிவிக்க சைகைகளை பயன்படுத்தினாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, தன்னோட தேவைகளையும் கருத்துக்களையும் அடுத்த பர்சனுக்கு சொல்கிறதுக்கு சைகைகளை பயன்படுத்தினாங்க. காலப்போக்கில் தனது குரலை பயன்படுத்தி ஒலிகள் மூலம் பேச தொடங்கினாங்க. சிறிதாக சொற்களை சொல்ல கற்றுக்கொண்டன. அச்சொற்களை மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டதால் செம்மைப்பட்டன அப்படின்ட்டு சொல்கிறாங்க. காலப்போக்கில் அது பேச்சு மொழியாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எழுத்துக்களின் தோற்றம், அதாவது எழுத்து எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதன் தனக்கு எதிரே இல்லாதவர்களுக்கும் பின்னால் வரும் தலைமுறையினருக்கும் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு எப்படி அந்த மொழியை அவங்க சொல்லக்கூடிய எழுத்துக்களை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினான். அது எப்படின்னா, பாறைகளிலும் குகைகளிலும் சுவர்களிலும் தன் எண்ணங்களை குறியீடாக பொறிக்க வச்சாங்க. அதாவது வரைகிற மாதிரி ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒளியோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாக, இப்போ நாயை பற்றி சொல்ல வராங்கன்னா நாய் மாதிரி வரைஞ்சாங்க. அதே மாதிரி எருதுன்னா எருது மாதிரி வரைஞ்சாங்க. மாடுனா மாடு மாதிரி வரைஞ்சாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. இது ஓவிய எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஒவ்வொரு வடிவமும் அவ்வடிவத்துக்கு உரிய முழு ஒளியாகிய சொல்லை குறிப்பதாக மாறியது. அதன் பின் ஒவ்வொரு வடிவமும் அச்சொல்லின் மொழி ஓசையை குறிப்பதாயிற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் என்னென்னா ஒலி எழுத்து நிலை. ஃபஸ்ட்டு ஓவிய எழுத்து, அடுத்து ஒலி எழுத்து நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்று உள்ள எழுத்துக்கள் ஒரு காலத்து பொருள்களின் ஓவியமாக இருந்தவற்றின் திரிபுகளாக கருதப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. தெரிந்து தெளிவோம்ல என்னென்னா, எப்பயுமே தமிழ் மட்டும் முக்கியமாக இந்த பாக்ஸ் கண்டென்ட்டை ஃபுல்லாக படிச்சிருங்க. அதுலேருந்து தான் நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. அதனால் இதை நல்லா படிச்சுக்கோங்க. கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பு பார்த்திங்கன்னா, சான்ற வடமொழி எழுத்து காணப்பட்டுச்சான். மெய்யை குறிக்கிறதுக்கு புள்ளி பயன்படுத்தலை. அதாவது மெய்யினாலே புள்ளி வச்ச எழுத்து தானே, புள்ளி பயன்படுத்தவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏகார ஓகார குரில் நெடில் வேறுபாடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் எழுத்துக்கள் காலந்தோறும் தமிழ் எழுத்துக்களின் வரி வடிவங்கள் பல்வேறு மாற்றங்களை உள்ளாக்கி வளர்ச்சியடைந்து வந்துள்ளன. அதுக்கப்புறமா அச்சுக்கலை தோன்றியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவங்களை கோவில்களில் உள்ள கருங்கல் சுவர்களிலும் செப்பேடுகளிலும் காண முடிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கல்வெட்டுக்கள் பார்த்திங்கன்னா எப்பத்துலேருந்துன்னா பொதுவாண்டு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கல்வெட்டு கிடச்சிச்சு. செப்பேடுகள் பார்த்திங்கன்னா 7ஆம் நூற்றாண்டுலேருந்து கிடைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வெட்டுகள், செப்பேடுகள் ஆகியவற்றின் வரி வடிவங்கள் எப்படி இருந்தால் வட்டு எழுத்து தமிழ் எழுத்தாக இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து வட்டெழுத்து என்பது வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்தாகும். வட்டெழுத்துனா பழைய தமிழ் எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் எழுத்து என்பது இக்காலத்தில் எழுதப்படும் தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவம். இப்போ எப்படி தமிழ் எழுதுகிறோமோ அந்த மாதிரி தான் தமிழ் எழுத்து இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து சேர மண்டலம், பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளில் 8ஆம் நூற்றாண்டு முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் வட்டு எழுத்துக்களை இடம்பெற்றுள்ளன. அதாவது சேர மண்டலம், சேர மண்டலம், பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளில் 8ஆம் நூற்றாண்டு முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை சாசனங்களில் வட்டு எழுத்துக்கள் இடம்பெற்றன அப்படின்னு சொல்கிறாங்க. முதலாம் ராசராச சோழன் ஆட்சி காலம் 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன. முதலாம் ராசராச சோழனோட இதில் கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்பட்டிருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கடைசங்க காலம் அப்படின்னா கண்ணெழுத்து அப்படின்றத போட்டுருணும். சிலப்பதிகாரம் அப்படின்னு பார்த்தாலே எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, கண்ணெழுத்து படுத்த எண்ணுப்பல்பதி அப்படின்னு சொன்னாங்கன்னா அது சிலப்பதிகாரத்தை சொல்கிறது தான் இந்த வரிகள். இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்.
அடுத்து வரி வடிவ வளர்ச்சி. பண்டைய காலத்தில் தமிழ் மொழியில் உள்ள எல்லா எழுத்துக்களும் நாம் இன்று எழுதுவது போன்ற வடிவத்தில் எழுதப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவை காலத்திற்கேற்ப பல உருவ மாற்றங்களை பெற்றுதான் இக்கால வடிவத்தை பெற்றிருக்கு. அதாவது நிறைய மாடிஃபிகேஷன் நடந்து தான் இப்போ உள்ள தமிழ் எழுத்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இக்கால வடிவத்தை அடைந்திருக்கின்றன. இவ்வாறு எழுத்துக்களின் மாற்றங்களை எழுதப்படும் பொருள்களின் தன்மை, அழகுணர்ச்சி போன்றவை காரணங்களாக அமைஞ்சிருக்கு. பழங்காலத்தில் கற்பாறை, செப்பேடு, ஓலை போன்றவற்றில் எழுதினர். இப்போ இருக்க மாதிரி பேப்பரோ எதுவும் கிடையாதுல்ல அந்த காலத்தில். அப்போ வந்து கற்பாறை, செப்பேடு, ஓலை. அடுத்து தெரிந்து தெளிவோம்ல. தமிழ் மொழியை எழுத 2 வகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என அறிகிறோம். அது எது சொல்லுதுன்னா அரிச்சுரு கல்வெட்டு இதற்கு சான்றாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இக்கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் வட்டு எழுத்தும் கலந்து எழுதப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து புள்ளிகளும் எழுத்துக்களும் ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். இதையும் பார்த்துடலாம். பாறைகளில் செதுக்கும் போது வளைகோடுகள் பயன்படுத்த முடியாது என்பதால் நேர்கோடுகள் பயன்படுத்தப்பட்டன. அதாவது பாறைகளில் செதுக்கும் போது வளைகோடுகள் பயன்படுத்த முடியல, அதனால் நேர்கோடு. பாறைனா நேர்கோடு. ஓலைனா நேர்கோடு புள்ளிகளுக்கு எழுதுவது கடினம், அதனால் வளைகோடுகளாக இருந்துச்சு. பாறையில் பார்த்தீங்கன்னா வளைகோடு பயன்படுத்த முடியல, நேர்கோடு. ஓலையில் பார்த்தீங்கன்னா நேர்கோடோ புள்ளி வச்சு எழுதோ பண்ணால் ஓலைச்சுவடி ஓட்டையாயிடும், எழுத முடியாது இல்லையா, அதனால் வளைகோடுகள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டன. சில எழுத்துக்களை அழகுபடுத்துவதற்காக அவற்றின் மேற்பகுதியில் குறுக்கு கோடு இடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து புள்ளிகளும் எழுத்துக்களும். எகர ஓகார குறில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் தொல்காப்பியர் காலம் முதல் இருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. புள்ளி வைக்கும் வழக்கம் தொல்காப்பியர் காலம் முதல் இருந்து வந்தது. எடுத்துக்காட்டாக எது என எழுதப்பட்டால் எது எனும், எது என எழுதப்பட்டால் ஏது என்று ஒழித்தனர். அப்புறம் அகர வரிசை உயிர்மெய் குறில் எழுத்துக்களை அடுத்து பக்கப்புள்ளி இடப்பட்டால் பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சாங்கன்னா அது கேப் பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சாங்கன்னா அது கான்னு உச்சரிப்பாங்க. ஐகாரத்துக்கு குறிக்கணும்னா காக்கு முன்னாடி 2 புள்ளி வச்சாங்கன்னா அது கையாக உச்சரிப்பாங்க. எகர வரிசை உயிர்மெய் குறில் எழுத்தை அடுத்து 2 புள்ளிகள் இடப்பட்டால் அது வந்து ஔகாரம். அதாவது கே பக்கத்தில் 2 புள்ளி வச்சாங்கன்னா கவுன்னும், தே பக்கத்தில் 2 புள்ளி வச்சாங்கன்னா தவுன்னும் சொல்கிறாங்க. அடுத்து மகர எழுத்தை குறிப்பிட பகர எழுத்தின் புள்ளி பா போட்டு நடுவில் ஒரு புள்ளி வச்சாங்கன்னா அது மகர எழுத்தாக சொல்லுவாங்க. குற்றியலுகிற எழுத்துக்களை குறிக்க அவற்றின் மேலேயும் புள்ளியிட்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா புள்ளிகளும் எழுத்துக்களும். அடுத்து உருவமாற்றம். நெடிலை குறிக்க ஒற்றை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் துணைக்கால் பயன்படுத்தாங்க. இப்போ வந்து நம்ம தொணக்கால் போடுறோம் இல்லையா, அதுதான். அடுத்து ஐகார உயிர்மெய் குறிக்க எழுத்துக்கு முன் இருந்த இரட்டை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் இணைக்கொம்பு பயன்படுத்தப்படுகிறது. ஔகார உயிர்மெய் குறிக்க இரட்டை புள்ளிக்கு பதிலாக இந்த ல போடுறோம் இல்லையா, அந்த எழுத்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. குற்றியலுகிற எழுத்துக்களின் முன் மேல் புள்ளியிடும் வழக்கம் இக்காலத்தில் வழக்கொழிந்து விட்டது. இப்போ அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எழுத்தின் சீர்திருத்தம் தேவை. ஓலைச்சுவடிகளிலும் கல்வெட்டுகளிலும் புள்ளி பெறும் எழுத்துக்களை எழுதும்போது அவை சிதைந்துவிடும் என்பதால் புள்ளி இடாமல் எழுதினாங்க. ஆமாம், முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஓலைச்சுவடியில் புள்ளி வச்சு எழுதுனா ஓலைகள் சிதைந்து